ஹலோ கைஸ், நம்ம அகாடமியில் இப்போ சம்மர் கேம்ப் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த சம்மர் கேம்ப் மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். டோட்டலாக 16 டேஸ் கிளாஸ் இருக்கும். கீபோர்ட், வயலின் ரெண்டுமே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்ட் அண்ட் பியானோ வீட்டில் இல்லாதவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே கீபோர்ட் அண்ட் பியானோ இருக்காது, பட் ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா? ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்மளை ட்ரைன் பண்ணிவிட்டு வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ப்ளே பண்ணுவோம். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக 2 கையில் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ரைட் ஹேண்ட் மட்டும் எப்படி வாசிக்கிறது நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து 2 கையிலுமே எப்படி வாசிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கீபோர்டு வாங்கினாலுமே சரி, இந்த மாதிரி உங்களுடைய ஃபிங்கரிங் வந்தாலே எந்த கீபோர்டாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். ஸோ இந்த ஃபிங்கரிங் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி அதை தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி டேபிள் எடுத்துக்கலாம். பிளாங்காக ஒரு டேபிளில் கை இப்படி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம். டேபிள் இல்லாதவங்க கீழே தரையில் கூட இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு ப்ளே பண்ணலாம். தரையில் வைக்கும்போது கொஞ்சம் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா கை வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நீங்கள் தரையில் வைக்கும்போது கொஞ்சம் கீழே இறங்கும். அப்போ ஒரு கம்ஃபர்டபுள் உங்களுக்கு கிடைக்காது. அதனால கை இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆர் உங்கள் தொட மேலே கூட நீங்கள் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரைட் லெக்கில் ரைட் ஹேண்டும், லெஃப்ட் லெக்கில் லெஃப்ட் ஹேண்டும் தொட மேலே வச்சு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு முன்னாடி ஃபிங்கரிங் சொல்லிடுறேன். 2 கையிலுமே தம்ப் தான் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர், ஃபோர்த் ஃபிங்கர், ஃபிஃப்த் ஃபிங்கர். ஓகே, ஸோ 2 கையிலுமே தம்ப் 1 2 3 4 5. ஓகே, நிறைய பேர் இதையும் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் சொல்லுவாங்க. லிட்டில் ஃபர்ஸ்ட்டு கிடையாது, லிட்டில் ஃபிஃப்த் ஃபிங்கர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர், ஃபோர்த் ஃபிங்கர், ஃபிஃப்த் ஃபிங்கர். ஏன் ஃபிங்கரை இவ்வளோ டீட்டெயில்டாக எடுக்கிறேன்னா உங்களுக்கு மேலே ஃபிங்கரிங்கில் தான் நான் எழுதுவேன், உங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ஃபிங்கரில் ஏதாவது கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃபிங்கரில் கூட இங்கே எழுதி வச்சுக்கலாம். 1 2 3 4 5ன்னு இங்கே பென்லேயோ ஸ்கெட்ச்லேயோ 1 2 3 4 5ன்னு எழுதி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸசைஸ் 1ல் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் மட்டும் பார்த்துடலாம், அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் பார்த்து 2யும் ஜாயின் பண்ணி வாசிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் கையை இப்படி வச்சுக்கோங்க. இந்த வைக்கிற பொசிஷன் எல்லாமே நான் ஃபஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ கை இப்படி வச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு தம்ப் ஃபிங்கர் 1, தென் செகண்ட் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர், ஃபோர்த் ஃபிங்கர், ஃபிஃப்த் ஃபிங்கர், மறுபடியும் ஃபோர்த் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர், தம் ஃபிங்கர். சப்போஸ் உங்களால் இப்படி வச்சு ப்ளே பண்ண முடியலன்னா எடுத்து கூட ப்ளே பண்ணுங்க. 1 2 3 4 5 4 3 2 1 இப்படி எடுத்து கூட ப்ளே பண்ணலாம். வச்சு ப்ளே பண்ணுறது பெஸ்ட்டு. அதாவது இந்த நோட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே டச்சில் இருக்கணும். இந்த நோட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா இதை மட்டும் எடுத்துகிட்டு வைக்கிற மாதிரி பார்க்கணும். அப்படி வர்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சப்போஸ் வரலைன்னா ப்ராப்ளம் இல்லை, கை எல்லாமே மேலே தூக்கிட்டு ஒவ்வொரு ஃபிங்கராக கூட நீங்கள் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இதை விட அது நல்ல எக்ஸசைஸ், பட் டக்குன்னு யாருக்கும் வராது. அதனால நமக்கு வரலையேன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த எக்ஸசைஸும் சொல்கிறேன். ஓகே, 1 2 3 4 5 4 3 2 2 3 4 5 4 3 2 ஒரு 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் எவ்வளோ முடியுதோ ஈவனான டைமிங் கொடுத்து வாசிங்க. அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்டில் வாசிச்சது நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வாசிக்க போகிறோம். ஓகே, சேம் 1 2 3 4 5 4 3 2 இந்த எக்ஸசைஸ் தான் வாசிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 4 3 2 1 2 3 4 5 4 3 2 1 2 3 4 ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ
உங்களுக்கு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஃபாஸ்ட் வருதோ அந்த ஃபாஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே பட் ஈவனாக டைம் இருக்கணும் 1 2 3 4 5 4 3 2 ஈவனாக இருக்கணும் 1 2 3 4ல் போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு 5 4 3 2 1ன்னு எங்கேயும் ஸ்டாப் பண்ணி ப்ளே பண்ணக்கூடாது 1 2 3 4 5 4 3 2 1 2 3 4 5 4 3 2ன்னு ஈவனாக வரணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இப்போ ரெண்டு கை சேர்ந்து ட்ரை பண்ணலாம் பொசிஷன் இப்படி நான் வச்சுக்கிறேன் தம் ஃபிங்கர் ரெண்டுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் கேப் கொடுத்தாலும் பரவாயில்ல தம் ஃபிங்கர் கொஞ்சம் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரி இப்போ ரெண்டுலேயுமே 1 ரெண்டு ஹேண்ட்லேயுமே 2 ரெண்டு ஹேண்ட்லேயுமே 3 4 5 4 3 2 1 2 3 4 5 4 3 2 1 2 3 4 5 4 3 2 1 2 fast 1 2 3 4 5 4 3 2 1 2 3 4 5 4 3 2 1 2 3 4 5 4 3 2 okay so இதுதான் exercise number 1 so ரெண்டு கையிலயுமே 1 2 3 4 5 4 3 2 நம்ம ப்ளே பண்ணோம் ப்ளே பண்ணும்போது இந்த இடத்துல அதாவது நெயில் பக்கத்துல உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா இங்க தான் வாசிக்கணும் நிறைய பேர் இந்த இடத்துல வாசிப்பாங்க இத அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வாசிக்கணும் இந்த இப்படி இருக்கு இல்லையா ஃபிங்கரிங் இப்படி இருக்கு இல்லையா ஃபிங்கரிங் இந்த ஃபிங்கரிங் இப்படியே தூக்கி இப்படி தான் வைக்கணும் இப்படி வச்சு வாசிக்க கூடாது அதாவது இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு வாசிக்க கூடாது இப்படி மடக்கி இப்படியே தான் வைக்கணும் இந்த இடத்துல தான் நம்ம வச்சு ப்ளே பண்ணனும் ஓகே செகண்ட் எக்சர்சைஸ் என்னன்னு பார்க்கலாம் ஃபிங்கர் இதே மாதிரி வச்சுக்கோங்க 1 2 1 2 1 1 அதாவது 1 2 1 2 அப்படிங்கறது half beat 1 1 is a one count அதனால தான் 1 2 1 2 ஃபாஸ்டா வாசிக்கிறோம் 1 1 அப்படிங்கறது ஸ்லோவா வாசிக்கிறோம் C D C D C C ஓகே இதையே நம்ம அப்படியே ஃபுல்லா எல்லா ஃபிங்கருக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் 1 2 1 2 1 1 2 3 2 3 2 2 4 5 4 4 5 4 5 4 5 5 4 3 4 3 4 4 3 2 1 2 1 2 2 1 2 1 2 1 ரிப்பீட் பண்ணுங்க அப்படியே Five four five four five five four three four three four four three two three two three three two one one two two அப்படியே ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் 1 2 1 2 1 1 அவ்வளவுதான் இப்போ லெஃப்ட்ல என்னன்னா இங்க 1 2 1 2 வைக்கும்போது இங்க லிட்டில் ஃபிங்கர் வைக்கணும் ஏன் 1 வைக்காம லிட்டில் ஃபிங்கர் வைக்கிறேன்னா இங்க வந்து நம்ம CD ன்னு வாசிப்போம் இங்க லிட்டில் ஃபிங்கர்ல தான் C நமக்கு இருக்கும் அதனால தான் நான் லிட்டில் ஃபிங்கர் வைக்கிறேன் ஓகே அதே மாதிரி இங்க செகண்ட் ஃபிங்கர் வைக்கும்போது இங்க ஃபோர்த் ஃபிங்கர் இங்க தேர்ட் ஃபிங்கர் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க தேர்ட் ஃபிங்கர் இங்க ஃபோர்த் ஃபிங்கர் வரும்போது இங்க செகண்ட் ஃபிங்கர் இங்க லிட்டில் ஃபிங்கர் வரும்போது இங்க தம் ஃபிங்கர் ஓகே ஸோ இப்போ ஒரு தடவை மட்டும் தான் வாசிக்க போகிறோம் அதாவது சி ஃபஸ்ட்டு சிக்கு மட்டும் தான் நான் ப்ளே பண்ண போகிறேன் லிட்டில் ஃபிங்கர் அதுக்கப்புறம் நம்ம ரைட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஓகே 1 2 1 2 1 1 ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு மட்டும் தான் நான் ப்ளே பண்ணுறேன் மற்றதுக்கு எல்லாமே ஜஸ்ட் ரைட் மட்டும் தான் நான் எடுத்து வைக்கிறேன் ஓகே 1 2 1 2 1 1 தென் fourth finger இங்க fourth finger வைக்கும்போது இங்க second finger 2 3 2 3 2 2 then third finger 3 4 3 4 3 3 4 5 4 5 4 4 5 வரும்போது இங்க thumb finger வச்சிரணும் லெஃப்ட்ல 5 4 5 4 5 5
4 3 4 3 4 4 3 2 3 2 3 3 2 1 2 1 2 2 ரிப்பீட் பண்ணலாம். இது செகண்ட் எக்ஸசைஸ். ஸ்லோவாக ட்ரை பண்ண வரும். ஓகே, தேர்ட் எக்ஸசைஸ் அதுவும் ஈஸி தான். 1 2 3 1 2 3 1 மட்டும் நிற்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் நோட் நிற்கிறோம், செகண்ட் அண்ட் தேர்ட் நோட் ஃபாஸ்ட்டாக வாசிக்கிறோம். இதே கான்செப்ட் தான் எவ்ரி ஃபிங்கர். ஓகே, 1 2 3 1 2 3 தென் 2 3 4 2 3 4 3 4 5 3 4 5 ரிட்டர்ன் வரும்போது 5 4 3 5 4 3 4 3 2 4 3 2 3 2 1 3 2 1. That's it. Okay. Faster. லெஃப்ட்ல நம்ம செகண்ட் எக்ஸசைஸ்க்கு என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் சீக்கு மட்டும் சீ கொடுத்தோம் இல்லையா, அதே தான் லெஃப்ட்ல இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஓகே, 1 2 3 உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக தான் நான் எல்லா ஃபிங்கரையும் மடக்கி வச்சுட்டு லிட்டில் ஃபிங்கர் மட்டும் வைக்கிறேன். நீங்கள் வைக்கும்போது இப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைவ் வரும்போது இங்கே நான் தம் ஃபிங்கர் வச்சிடறேன். ஓகே, இங்கே நடுவில் காமனாக 1 வந்துடணும், இங்கேயும் 1 வந்துடணும். ஓகே, அவ்வளோதான். லாஸ்ட்டாக சி வச்சு முடிச்சிடுறோம். ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் அண்ட் ஃபிஃப்த் ஃபிங்கர் வச்சு முடிச்சிடுறோம். ஸோ இதுதான் இந்த 3 எக்ஸசைஸ். ஸோ இந்த சவுண்ட் வந்துட்டு பியானோவில் எப்படி இருக்கும், இப்படி வாசிச்சா பியானோவில் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் நான் அங்கங்கே சைட் பை சைட் பியானோவோட சவுண்ட் நான் போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ பியானோ இருந்தாலும் இந்த ஃபிங்கரிங் நமக்கு வந்தால் தான் பியானோலேயும் வாசிக்க முடியும். ஸோ நீங்கள் பியானோ வாங்கினாலுமே இந்த மாதிரி ஃபிங்கர் எக்ஸசைஸ்லாம் பண்ணால் தான் உங்களால் பியானோலையும் வாசிக்க முடியும், கீபோர்ட்லேயும் வாசிக்க முடியும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போதே கீபோர்டு வாங்குகிற பிளான் இருந்தாலும் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு கீபோர்டு வாங்கினீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சீக்கிரமாக கற்றுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.